இன்னொரு 10 ஆண்டு காலம் கழிச்சு, இன்னொரு 20 ஆண்டு காலம் கழிச்சு, இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையாம போயிருச்சு, ஒரு தலைமுறை கடந்து போயிருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்னு கூட வச்சுவோம். அந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து, அடுத்த தலைமுறையின் சேர்ந்து, சீமான் வந்தார்பா, பல லட்சக்கணக்கான இளைஞர்களை உருவாக்கி வச்சிருந்தார், நல்லவர்களை உருவாக்கி வச்சிருந்தார், நல்ல அரசியலை பேசினார், என்னுடைய பெற்றோர்கள் விட்டுட்டாங்க, அவங்களை எல்லாம் கை விட்டுட்டாங்க, அந்த நாம் தமிழர் கட்சி வெல்லாமல் போயிருச்சு, ஒரு கம்யூனிஸ்ட் போல போயிருச்சு, அப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு அழுது புலம்பி பிரயோஜனமே இல்லை. இன்னொரு சீமான் மீண்டும் வந்து இத்தனை லட்சம் இளைஞர்களை உருவாக்கி தமிழை, தமிழ் தேசியத்தை, மக்களை, மண்ணை, மலையை, ஆடு மாடுகளை, மரங்களை காத்து நிற்பதற்கு கொள்கை ரீதியான கூட்டத்தை உருவாக்கி நிறுத்துவார் என்று கற்பனையிலும் நினைத்து பார்க்காது. எங்களுக்கு வலு இருக்கும் போதே, எங்களுக்கு தோள்களில் ஓடும் திறன் இருக்கும் போதே எங்களிடம் கொடுத்து பாருங்கள், ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்காக நாங்கள் காட்டுவோம். கோடி கோடியாக கொட்டி நீங்கள் செலவு செய்தாலும் இப்படியான நல்லவர்களை நீங்கள் கண்டறிய முடியாது என்கிற அளவுக்கு உங்களுக்கு சட்டமன்றத்தில் வேலை செய்வதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம்